இப்ப இருக்கிற அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் இப்ப இருக்க அமெரிக்காவுடையதான ராணுவமும் விழணும். அது விழுந்தாதான் இது வரும். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பொருளாதாரம், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் டவுன் ஆகிட்டே இருக்குது. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க ட்ரம்ப் வந்து பொருளாதாரத்தை காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. ஆனா என்ன பண்ணாலும் பொருளாதாரம் விழுந்தது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் கடன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுடைய பணம் வீக் ஆயிடுச்சு. அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ட்ரம்ப் என்ன பண்ணாரு, இப்ப வெனின்சுலா அதிபர் கூட புடிச்சிட்டு போனாரு. அது கூட அதுக்கு தான் சொல்றாங்க, தன்னுடைய பணத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், டாலர் விழுந்துராதபடி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் டாலர் கீழே விழும், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கீழே விழும். எதை வச்சு சொல்றீங்கன்னா வசனத்தை வச்சுதான். வசனத்தின்படி இந்த அரசாட்சி விழுந்தாதான் அந்த அரசாட்சி வரும். ஆனால் 2001 ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய WTCன்னு ஒரு கட்டடத்தை கீழே தள்ளினாங்க, ஞாபகம் இருக்கா? தீவிரவாத தாக்குதல் 9/11 அப்படிம்பா. அவங்க 2 இடத்த தான் அடிச்சாங்க. ஒன்னு அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் என்று சொல்லக்கூடியதான WTC, இன்னொன்னு அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையகம் என்று சொல்லக்கூடிய பென்டகன். இந்த 2ஐயும் அடிச்சாங்க. 2ஐயும் அடிச்ச அதை வந்து உலகத்தில் ஒரு சம்பவம். ஆனா பைபிள் படி, கணக்குப்படி, தேவனுடைய திட்டத்தின்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை ஒரே நாள்ல, அமெரிக்காவில் அடிக்க முடியுமாங்கன்னா அடிச்சாச்சு. ஒரே நாள்ல 2 கீழே விழுந்துச்சு. பொருளாதாரம் விழுந்துச்சு, ராணுவம் விழுந்துச்சு. ஆண்டவர் அமெரிக்காவுடைய கழுகு, அமைதியாத கழுகு செட்டைகள், அவங்களோட சின்னம், 2 செட்டையும் ஒரே நாள் அடிச்சார். பணபலம், படைபலம். அந்த கட்டடம் கீழே விழுந்ததுக்கு அடையாளம் என்னன்னா அமெரிக்கா பொருளாதாரம் கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பென்டகன் அடிக்கப்பட்ட அடையாளம் என்னன்னா ராணுவம் இனி முதன்மையாக இருக்காதுன்னு அர்த்தம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஈரானோட ஒப்பந்தம் போட்டாங்க. ட்ரம்ப் தான் வழிய போய் ஒப்பந்தம் போட்டாரு. ட்ரம்ப் என்ன பண்ணாரு, வழிய போய் ஒப்பந்தம் போட்டு எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு ஈரான் கேட்டதுக்கெல்லாம் சரின்ட்டாரு. நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் ராணுவத்தை, அப்புறம் அவங்க கேட்ட சில அமௌண்ட் நாங்க வந்து கொடுக்குறோம், உங்க சீரமைப்பு கொடுக்குறோம் எல்லாம் சொன்னாங்க. உலக பத்திரிகை அத்தனை எழுதிருச்சு, ஈரானிடம் அமெரிக்கா சரணடைந்தது, அமெரிக்கா விழுந்துச்சு. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய கப்பல்களை 3 கப்பல்களை ஈரான் அடிச்சிருச்சு. அமெரிக்கா ஒரு கப்பல் கூட யாரும் தொட முடியாது, ஆனா 3 கப்பல் அடிச்சிருச்சு. 2வது அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டரை கீழே தள்ளுச்சு. 3வது அமெரிக்காவுடைய பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடத்தையும் அடிச்சிச்சு ஈரான். ஈரானை இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல. கடைசியில ட்ரம்ப் வழிய போய் ஈரான் கூட என்ன பண்ண, நேத்தா ஒப்பந்தம் போட்டாங்க, நேத்தா. ஆனால் ஈரானுடைய அதிபர் நேத்து பேசியிருக்கிறார், அதை கவனிச்சு பாருங்களேன். அவர் சொல்றாரு ட்ரம்ப்புக்கு வேற வழி இல்லைங்க, எங்களோட ஒப்பந்தம் பண்ணித்தான் ஆகணுங்கிறார். இதே வார்த்தையை சொல்றாரு, அவருக்கு வேற வழி இல்லை, அவர் எங்களோட ட்ரம்ப் பண்ணிதான் ஆகணும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. ஈரானுடைய அதிபர் சொல்றாரு, இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் ஏதாவது மீறதை நான் பார்த்தேன்னா என்கிட்ட ஆல்ரெடி வேற ஒரு பிளான் இருக்கு, அதை ட்ரம்ப் பாப்பாருன்றார். யார் யாரை மிரட்டுறாவாருங்க? என்னோட அர்த்தம் என்ன தெரியுமா? அமெரிக்கா என்கிற கழுகு வீழ்ச்சி அடைந்து விட்டது, அமெரிக்கா வல்லரசு விழுந்துருச்சு, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கீழே விழுந்துருச்சு, ராணுவம் கீழே விழுந்துருச்சு, 2 விழுந்துருச்சு. இனி நோ மோர் அமெரிக்கா. நிறைய பேர் வந்து இன்னும் அமெரிக்கா வந்துரும் தாங்கிறோம், அது இப்பவும் சொல்றேன், அமெரிக்காவோட வீழ்ச்சி முடிவுக்கு வந்துருச்சு. கர்த்தர் அதோட முடிவுரையை எழுதிட்டார். இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய மாற்று பணம் மாற்றாக யூரோ எழும்புது. எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, சரி அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு மாற்றாக நாங்க வேற பணத்தை கொண்டாரோம் அப்படின்னு சொல்லி இப்ப சைனாவுடைய பணம் கொண்டாடுறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆரம்பிச்சாங்க, பிரிக்ஸ்ன்னு ஒண்ணு. பிரசல்ஸ், சாரி பெல்ஜியம் இல்ல, பிரசல்ஸ், அப்புறம் ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் சேர்ந்து ஒன்று ஆரம்பிச்சாங்க, பிரிக்ஸ்ன்னு பேர். அதுதான் அடுத்து வரப்போதுன்னு சொல்லி ஒரு 20 நாடு போய் கூட சேர்ந்துச்சு. அப்பவும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினாரு, இது அல்ல, யூரோ தான், அடுத்து யூரோ தான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க, என்ன எழும்புதுன்னு பாருங்க, என்ன போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க, என்ன போட்டிருக்கிறாங்க பாருங்க. வசனம் அவங்க போட்டது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, why is the euro rising against the US dollar? வேற எந்த பணத்தையும் போடல, யூரோ ரைசிங் அகைன்ஸ்ட் அமெரிக்க டாலர். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க டாலருக்கு மாற்றாக
யூரோ எழும்புகிறது. வெளிப்படுத்தல் 13:1 வாசிச்சீங்கன்னா சமுத்திரத்துல ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இங்கிலீஷ்ல இருக்கும் a beast rising from the sea அப்படின்னு. the same word இப்போ நம் கண்களுக்கு முன்பாக கடைசி சாம்ராஜ்யம் எழும்பிருச்சு. அமெரிக்காவுக்கு மாற்று வந்துருச்சு. உலக பத்திரிகை எழுதுது, உலக பத்திரிகை எழுதுது. இதுல ஏதோ நாம கிறிஸ்தவர்கள் நாம சொன்னா தானே அவன் ஏதோ சும்மா வளர்றாருங்கிறா. உலக பத்திரிகை எழுதுது யூரோ ரைசிங் அகைன்ஸ்ட் த யுஎஸ் சொன்ன மாதிரி. இது மட்டும் இல்ல, இது இங்க இருக்காங்க பாருங்க, யூரோப்பியன் சான்சலர் இவங்க. யூரோ ஹேஸ் சான்ஸ் டு சேலஞ்ச் யுஎஸ் டாலர் as world's reserve currency, ECB chief அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யூரோப்பியன் சான்சலர் இவங்க, அந்த பேங்க் உடையதான அந்த ஆள். அவங்க சொல்றாங்க யூரோ தான் அமெரிக்க டாலருக்கு பதிலாக உலக பணமாக மாற போகிறதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்றது இல்ல, பெர்ஃபெக்ட்டாக ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் மிருகம் வல்லமை பெற தொடங்கி விட்டது. உலகத்தின் பொருளாதாரம் கையில போகுது. அடுத்து நீங்க பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு யுத்தம், இந்த இஸ்ரேல் யுத்தம் வந்து பெருசா மாறும். இப்ப என்ன எல்லாருக்கும் இருக்குன்னா, ட்ரம்ப் கூட அடங்கிட்டாருங்க, ஆனா யாரும் அடங்கல. இஸ்ரேல் அடங்க மாட்டேங்குது. இஸ்ரேல் பாருங்க லெபனான் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ட்ரம்ப் கூட கண்டிக்கிறார் இஸ்ரேல, இப்படி பண்ணாதேன்னு. அவன் சொல்றான், இன்னைக்கு இஸ்ரேல் அதிபர் பேசி இருக்கிறாரு, ரொம்ப நல்லா பேசி இருக்கிறார். அவர் சொல்றாரு, நாங்கள் தனி நாடு, எங்களை கட்டுப்படுத்த அந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. நாங்க இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும்னு யாரும் எங்களை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாட்டையும் அவங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே மாதிரி எனக்கு இருக்கு. என் நாட்டுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நேரடியா இல்ல, மறைமுகமா ட்ரம்ப் சொல்றாரு, நீ ஒன்னும் என்ன கண்ட்ரோல் பண்ணாதுன்னு சொல்றாரு. சோ இந்த யுத்தம் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நாடும் திரும்பும். குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகள் திரும்பும். நாளைக்கு கத்தருக்கு சித்தமானால் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரஷ்யா போன்ற நாடுகள் திரும்பும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு யுத்தம் வந்து முடியும் போது, அந்த யுத்தம் முடியும் போது அமெரிக்காவுடைய வீழ்ச்சி இருக்கும். அமெரிக்கா பணம் வேணான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு காலத்துல இங்கிலாந்து இருந்துச்சு, நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, 1947க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பணத்தை தள்ளிட்டு அமெரிக்க டாலரை கொண்டாந்தாங்க. இனிமேட்டு அமெரிக்க டாலர் தான், இங்கிலாந்து பணம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அடுத்து அமெரிக்க பணம் இல்ல, யூரோப்பு பணம் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க பாப்பீங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆளுகையை தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். வல்லமை அவங்க கைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க யூஸ் பண்ற இந்த கரன்சி இருக்காது, இப்ப நீங்க யூஸ் பண்ற நோட்டுல அது இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்க போன்ல யூஸ் பண்றீங்களா, ஜிபே, போன்பே, அந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சி வந்துடும். எல்லாமே 100% போன்ல வரும், அல்லது உங்க கையில வரும், முத்திரையா வரும், ஏதோ ஒன்று வரும். மேபி இந்த பணம் கூட கார்டாக இருக்கும், எப்படியோ ஒன்று சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் கார்டாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக யூரோ தான் உலகத்தினுடையதான கரன்சியாக மாற போகிறது. ஆண்டவர் சொன்ன வல்லமை அவங்க கைக்கு போயிருச்சு. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கீழே விழுந்துருச்சு. இனி அது எழும்பாது. ட்ரம்ப் இல்ல, இனி யார் வந்தாலும் எழுப்ப முடியாது, அன்லஸ் கர்த்தர் கிருபை செய்தால் ஒழிய. அவங்களுக்கான காலத்தை கர்த்தர் முடிக்கிறார், இவங்க எழுந்திருக்கிறாங்க. அடுத்து வல்லமை, அதிகாரம். வாசிங்க வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். வல்லமை, இரண்டாவது அதிகாரம். அதிகாரம்னா என்ன? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அது படைபலம், அதாவது ராணுவம். இந்த யூரோப் இருக்கு இல்லையா, 28 நாடு, இவங்கள ஒரு 4 நாட்டுக்காரங்க தான் பவர்ஃபுல்லான ராணுவம் வச்சிருக்காங்க. இந்த 28 நாட்டுல ஒரு 4-5 நாட்டுக்காரங்க தான் பவர்ஃபுல்லா ராணுவம் வச்சிருக்காங்க. உதாரணமா ஜெர்மனி வச்சிருக்கு, அதே மாதிரி பிரான்ஸ் வச்சிருக்கு, இங்கிலாந்து வச்சிருக்கு. இங்கிலாந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இல்ல, அவங்க வெளியே இருக்கிறாங்க, ஆனா வச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இத்தாலி, வச்சிருக்கு. இந்த போன்ற நாடுகள் தான் கொஞ்சம் பெரிய ராணுவத்தை வச்சிருக்கிறாங்க. மற்றபடி இது கூட இருக்கிற ராணுவங்கள்லாம் ரொம்ப சின்னது, ராணுவமே கிடையாது. அதனால 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சதுல இருந்து அமெரிக்கா தான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. இந்த யூரோப்பு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அமெரிக்கா 80 வருஷமா பாதுகாப்பா இருந்துச்சு. தேவ திட்டம் எப்படி நிறைவேறுதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி தேவ திட்டம் இருக்கு. அமெரிக்கா தான் இதுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா,
திடீர்னு இப்போ ஈரானுக்கான எதிரான யுத்தத்துல அமெரிக்கா வந்து தன்னுடைய ராணுவத்தை பயன்படுத்துறதுக்கு ஸ்பெயின் நாடு போன்ற நாடுகள்கிட்ட அவங்களுடையதான விமான தளத்தை கேட்டாங்க. நாங்க வர இறங்கி ஏற ஃபியூயல் நிரப்புறதுக்கு சான்ஸ் கொடுங்க. அப்ப ஸ்பெயின் போன்ற நாடுகள் சொல்லிச்சு, ஐரோப்பால நாங்க மாட்டோம், ஈரானை தாக்கத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் முட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சண்டைனா என்ன? மனஸ்தாபம் வந்த உடனே அமெரிக்கா சொல்லிருச்சு, இனிமேட்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், ராணுவ உதவி செய்ய மாட்டேன். அந்த உதவிக்கு பேர் தான் நேட்டோ உதவி செய்ய மாட்டேன், நான் நேட்டோ விட்டு போறேன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவரும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் இருக்கார், அவரும் சொல்லிட்டார், நாங்க நேட்டோ விட்டு போறோம், நாங்க வந்துட்டு இனி உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ யூரோப் என்ன பண்ணிருக்கணும், போய் அமெரிக்காட்ட இல்ல நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிதானே சொல்லணும். ஆனா யூரோப் சொல்லுச்சு, பரவாயில்ல, இதான் ரைட் டைம், நாங்க எங்க ராணுவத்தை உருவாக்குறதுக்கு நாங்க என்ன பண்ணிக்கிறோம், தனியா எங்க ராணுவத்தை நாங்க உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, யூரோப் சொல்லிருச்சு, இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஆர்மி, நாங்க என்ன பண்றோம், எங்க ராணுவத்தை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. 80 வருஷமா இல்லாம ஐரோப்பா புது ராணுவத்தை உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. எப்பன்னா 2025 இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாச்சு. அப்பத்துல இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி யூரோப் வந்து தனி ராணுவத்தை உருவாக்குது. இப்போ உலகத்திலேயே இந்த வருஷம் 2025-26ல ராணுவத்துக்கு அதிகம் செலவு பண்ண நாடு யாருன்னா யூரோப்பியன் யூனியன் தான். மிகப்பெரிய ராணுவத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். உருவாக்கி அமெரிக்காவுக்கு மாற்றாக உங்க உதவி அவங்களே சொல்றாங்க, பரவாயில்ல, இதுதான் ரைட் டைம், எங்களுடைய ராணுவத்துக்கான இதை நாங்க பாத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த யூரோப் நாட்டிலேயே நம்பர் 1 பெரிய நாடு அப்படிங்கிறது பிரான்ஸ். அந்த பிரான்ஸ் அதிபர் என்ன சொல்றாரு பாருங்க. பிரான்ஸ் அதிபர் சொல்றாரு, we should not underestimate that this is the unique moment. இதான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது. இந்த காலம் என்ன காலம்னா, அமெரிக்க அதிபர் நமக்கு எதிராக இருக்காரு, ரஷ்ய அதிபர் எதிராக இருக்காரு, சீன அதிபர் எதிராக இருக்கிறாரு. நாம இதுதான் ராணுவத்தை உருவாக்க வேக்கப் அப்படின்னு அவர் வேர்ட் சொல்றாரு. நாம எழும்புவதற்கான காலம், கீழே சொல்றாரு சார் வேக்கப் அப்படிங்கிறார். நாம எழும்புவதற்கான காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம் 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு பொறுமையா இருந்த யூரோப் இப்பொழுது எழும்ப தொடங்குறது. வேக்கப், ரைஸ் அப், அந்த வார்த்தையெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாமே எழும்பறதா இருக்குது. வேக்கப், ரைஸ் அப் எல்லாம். இப்போ இவங்க தனி ராணுவம். அமெரிக்கா என்ன சொல்லிருக்கு பாருங்க. இங்க என்ன சொல்லுது பாருங்க அமெரிக்கா, இனி நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க மாட்டோம். பென்டகன் சீஃப் அமெரிக்கா சொல்லிருச்சு. இது தேவனுடைய திட்டம். என்ன திட்டம்னா, அமெரிக்காவை தள்ளி ஆண்டவர் என்ன பண்றாரு, ராஜாக்களை உருவாக்குறவர் அமெரிக்காவை தள்ளி ஐரோப்பா என்கிறதான மிருகத்தை எழும்ப பண்ணுகிறார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி வல்லமை, அதிகாரம் ரெண்டும் எங்க இருக்குது, இப்ப ஐரோப்பா கைக்கு போய்கிட்டே இருக்குது. நான் சொல்லுகிறது எல்லாமே வேத வசனத்துல சொன்ன தீர்க்க தரிசனம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இந்த காலம் எப்படி தெரியுமா உங்களுக்கு, நமக்கு கர்த்தர் நம்ம மேல உண்மையிலேயே எல்லா காலத்தை விட நம்ம மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறார். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிச்சோம். நம்ம விசுவாசிச்சு தான் வாழ்ந்துருக்கிறோம், தரிசிச்சு வாழ்ந்ததில்லை. தரிசிச்சு அது பேர் விசுவாசம் இல்லை. நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தீர்க்க தரிசனம் நடக்கிறத பார்க்கறதுக்கு கிருபை தராரு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் அந்த வசனம்லாம் இப்படிதான் நடக்குதுன்றதுக்கு. ஏன்னா இது விசுவாச குறைவுள்ள காலம். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் எனப்படுவது யாதெனில், நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். வசனம் இருக்கே, வாக்குத்தத்தம் இருக்கு. ஆபிரகாமை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்னன்னு சொல்லும் போது பட்ட பகல் சொல்லும் போது என்னது அப்படியான்னு கேக்குறீங்களா? ஆதியாகமம் 15 வாசிங்க 5. ஆதியாகமம் 15:5 வாசிங்க. விசுவாசித்தார்,
இப்போ வெளியே கூப்பிட்டு சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை எண்ணுமானா எண்ணு அப்படின்னா அவன் விசுவாசித்தான், நீதியா எண்ணினார். எப்படி விசுவாசம் என்ன தெரியுமா? விசுவாசோடைய ஃபார்முலா நம்பப்பட்ட உறுதியும். ஆபிரகாம் அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரமே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? ஏங்க சொல்றீங்கன்னா அது பட்டப்பகல். எப்படி சொல்றீங்க? 12வது வசனம் வாசிங்க, அதுலயே 15, 12. சூரியன் அஸ்தமிக்க தொடங்கின போது, அப்ப இதுவரைக்கும் எப்ப நடந்திருக்குது? 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தான் சூரியன் என்னவாகுது? அஸ்தமிக்குது, மறையுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு புறா குஞ்சு, இதெல்லாம் போய் எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆபிரகாம் அவர் சொன்னபடியே செய்தான், அவைகளை துண்டித்தான், பலிபீடத்தில் மேய்த்தான். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் என்னவாச்சு? சூரியன் அஸ்தமித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவும் பகல்ல நடந்துச்சு. இப்ப ஆபிரகாம வெளியே கூப்பிடுறாரு, வானத்தை அண்ணாந்து பாரு. பாக்குறாரு, நட்சத்திரங்களை எண்ணு. அவன் கண்ணுக்கு நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா பகல். ஆனா அவனுக்கு தெரியும் மேல நட்சத்திரம் இருக்கு. ஏன்னா பகல் தான், என் கண்ணு பார்க்கல, ஆனா அங்க இருக்கு. இதான் விசுவாச ஃபார்முலா. நம்பப்படல் மேல் உறுதியும். பழைய ஏற்பாடல்ல புதிய ஏற்பாடல்ல எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படை. ஆனா கடைசி காலம் எப்படி இருக்கும்னா, மனுஷகுமாரன் வரும்போது ஜனங்கள் எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப இது விசுவாச குறைவுள்ள சந்ததி. இந்த சந்ததிக்கு எதை கேட்டாலும் ப்ரூஃப் கொடுக்கணும். இப்பவே நீங்களே எடுத்துக்கோங்க. எதை சொன்னாலும் எங்க வந்திருக்கு, எதுல போட்டிருக்கான். அடுத்த கேள்வி அதானே வருது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அப்படியா எங்க போட்டிருக்கு? நீங்க சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் அனுப்பு, ப்ரூஃப் கொஞ்சம் அனுப்புங்க. ஏன்னா ப்ரூஃப் காட்டினாதான் நம்புவேங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாமே விஷுவலைஸ். இந்த விஷுவலைஸ்ங்கிறதுனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா விசுவாச குறைச்சல். விசுவாசம் என்ன? காணப்படாத நிச்சயம். எதை ஒண்ணுமே பார்க்காம ஆண்டவர் சொன்னா நம்பணும். ஆனா இப்ப சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது ப்ரூஃபோட. இந்த ப்ரூஃப் எதுவுமே இல்லை, இப்படி நான் சொல்லிக்கிட்டே போறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அவர் சும்மா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காரு. வந்தாரு, அது வந்துச்சா, இது வந்துச்சா, அது எலும்புச்சா, இது எலும்புச்சா, ஒன்னுத்துக்கு கூட ப்ரூஃப் இல்லைங்க. சும்மாவே சொல்லிட்டு போறாரு. ஏதாவது இருந்தா காட்ட மாட்டாரா? அதான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு சபைய? சரி, இதை காட்டினாலாவது நீங்க விசுவாசிப்பீங்களா? விசுவாசிப்பீங்களான்றத விட ஆயத்தமாவீங்களா? எப்படியாவது என் சபை வருகையில வந்துருமா? அதான் கர்த்தருடைய திட்டம். கர்த்தர் இதை நிரூபிக்கணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை, அவ்வளவுதான், வேலை முடிச்சு. அவ்வளவுதான், கன்னிகை கர்ப்பவதியாக. அது எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? விசுவாசம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் வசனம் அத்தனையும் விசுவாசம். ஆனா இந்த ஜெனரேஷன், அது குறிப்பா இந்த காலகட்டத்து ஜெனரேஷன் எங்க வந்திருக்கு? அடுத்த கேள்வி நீங்க சொல்லி பாருங்க. இந்த மாதிரி ஒரு மிருகம் எழும்பி இருக்குதா, ராஜ்யமாமா, அந்த ராஜ்யம் வந்துருச்சா அப்படின்னா, அப்படியா எப்படி சொல்றீங்க? இங்க வந்திருக்கு. அந்த ராஜ்யத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ப்ரூஃப் அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பு, யூடியூப்ல அனுப்பு. அதான். சோ நம் கண்களுக்கு முன்பாக அந்தையும் கர்த்தர் கனப்படுத்துறாரு. எப்படியாவது என் சந்ததி என்கிட்ட வந்துராதா, நம்பிடாதா, என் கூட வந்துராதா வசனத்தை. அதனால வசனம் சொல்லும், அவர் அற்புதங்களினாலும், மார்க் 16 இருக்கு, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்ன பண்ணாரு? வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார்னு இருக்கு. இந்த அடையாளங்கள் எல்லாம் காட்டி கர்த்தர் என்ன பண்றாரா? வசனத்தை உறுதிப்படுத்துறாரு. ஆமாப்பா இதெல்லாம் நடக்குது, பாத்துக்கோ, எப்படியாவது வந்துரு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு.